பெட்ஷீட் சோஃபா கவர்லாம் வாஷ் பண்ணி 1 வீக் ஆயிடுச்சு. இன்றைக்கி நல்லா வெயிலும் இருந்தனால காலையில் எல்லாத்தையும் மிஷினில் லோட் பண்ணி விட்டு துவைச்சி காய வச்சுருந்தேன். அதை ஈவினிங் போல் எடுத்து சோஃபாலாம் அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டேன். இன்றைக்கி நைட் டின்னருக்கு என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். வீட்டில் நேற்று வாங்கின மாவு கொஞ்சமாக தான் இருந்தது. அது கூட கோதுமை மாவு கலந்து தோசை ஊற்றலான்னு நினச்சேன். ஆனால் ப்ளைனாக கோதுமை தோசை இருந்தால் கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க அப்படின்றனால தக்காளி தோசை பண்ணி தட்டுமான்னு கேட்டேன். ஓகே சொன்னாங்க. அதனால அதை தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். தக்காளி தோசை பண்ணுறது ரொம்பவே ஈஸி, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் இருந்த மாவு கூட 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து அதில் உப்பு சேர்த்து கொஞ்சம் சீரகம் சேர்த்துட்டேன். அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 2 வரமிளகா, பூண்டெல்லாம் சேர்த்து அரைச்சி அது கூட சேர்த்துக்கிறேன். இது கூட கட் பண்ண கொத்தமல்லி, கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துட்டு தோசை ஊற்றிட வேண்டியதான். இதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றினா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம நார்மல் தோசையை விட இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். தேங்காய் சட்னி கெட்டியாக வச்சு சூடாக சாப்பிட்டோம்னா இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தக்காளியில் இருக்க புளிப்பு உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னா 2 வரமிளகா சேர்த்து வச்சு அரைச்சிக்கோங்க. தோசை காரமாகும் போது புளிப்பு அவ்வளோவா தெரியாது. மாவு கொஞ்சமாக வீட்டில் மிச்சம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க.